ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் ட்ரிபிள்எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இது மார்கழி மாதம், அழகான ஒரு மாதம். ஏன்னா தெய்வ பக்திங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் தான். அதாவது காலையிலே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு எல்லா கோயில்கள்லேயும் பாட்டு போட்டு பிரசாதம், அந்த பொங்கல், புளியோதரை அதெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் சுட சுட தர்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தையில அங்கே முருகன் கோயிலில் பெல் அடித்தாச்சுன்னா குண்டு குண்டு குண்டுன்னு ஒரு கிண்ணத்தை தூக்கிட்டு ஓடுவோம். அதெல்லாம் அதாவது அப்போ நம்மளுக்கு அது சாமி பிரசாதம்ங்கிறது மாத்திரம்தான் மனசில் நிற்கும். அதை வெட்கப்பட மாட்டோம். அதாவது கூச்சப்படாமல் ஓடி போய் வாங்கிட்டு வருவோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காலங்கள்லாம் நினச்சி போயிடல. அதெல்லாம் ஒரு பொன்னான காலமாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்ல வந்தது என்னென்னாக்கா சாமியை பற்றி தான். அது இப்போ ஐயப்பன் கோயில் சீசன். ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் சபரிமலையில் ஐயப்ப சாமி கோயிலுக்கு போவையில் அந்த நுழை வாசலில் அந்த இதில் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா தத்துவமசி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அது மலையாளத்திலும் எழுதியிருக்கும், ஹிந்தியிலும் எழுதியிருப்பாங்க. இதற்கு என்ன பொருள் அது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீயே அதுதான், அதாவது அதுக்கு பொருள் என்னன்னு கேட்டால், நீயே அதுவாக இருக்கிறாய். அது என்பது எதுன்னு கேட்டிங்கன்னா ஐயப்பனை ஒரு நம்ம ஒரு மனித உருவத்தில் இருந்தாலும் நம்ம உடலை பல பாவங்களில் செய்கிறோம். செஞ்சிகிட்ருக்கையில் அப்போ மனிதன்கள் எல்லாருமே பல பாவங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்தோம். அப்போது ஒரு கடவுளுக்கு நம்ம உண்மையாக விரதம் இருக்கும் பொழுது நம்ம உடலையும் மனசையும் ஒரு கட்டுக்குள்ளே வச்சு, மனசில் ஒரு கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். உடம்புலையும் ஒரு கண்ட்ரோல் வச்சு தான் நம்ம கோயிலுக்கெல்லாம் விரதம் இருப்பாங்க. இந்த ஐயப்பன் கோயிலுக்கும் அப்படி தான். அதாவது அந்த சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு ஏன் ஐயப்பா என்று என்று சொல்லிக்கிறானுங்கன்னா, எப்போதுமே நீ நானாவே ஆகிறாய். அதாவது நம்ம தெய்வ நிலைக்கு நம்மளுக்குள்ளரே கடவுள் இருக்கிறாங்க, நம்ம தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுகிறோம் அப்படிங்கிறது தான் அங்கே தத்துவமசின்னு எழுப்பாங்க. அந்த 18 படி நம்ம ஏறி பக்தர்களை அந்த ஒரு வரவேற்பதுங்கிறது ஒரு கொடிமரம். அது சன்னிதான வாசலில் தான் அந்த தத்துவமசி என்ற வாசகம் எழுதியிருக்காங்க. இதை இதை எப்படி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீ நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே உள்ளாய். நம்ம யாரை நான் நோக்கி போயிட்டுருக்கோம்? நம்ம தெய்வத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் தெய்வம் நம்மளுக்குள்ளரே இருக்குது. அப்படி தெய்வத்தை நம்ம இதுக்காக நம்ம காடு மேடெல்லாம் அழைஞ்சு போக வேண்டியதில்லை. தெய்வம்ங்கிறது நம்ம மனசுக்குள்ளரே இருக்குது. அப்படி நம்மளுக்குள்ளரையே தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது தான் அந்த ஒவ்வொரு வார்த்தை. அதாவது நான் அம் நான் கடவுள் எப்படி நம்மள பாதுகாக்கிறோ, அதேமாரி நம்ப நம்பளும் அடுத்தவங்களையும், நம்மள சார்ந்தவங்களையும் நம்ம பாதுகாக்கும் வகையில நல்லவங்களா நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது நல்லது செய்யணும், நல்லது பேசணும், நல்லதே நினை நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணும், எல்லாருக்கும் நன்மை செய்யணும். இதுதான் இந்த சொல்லுக்குள்ள அடங்கியிருக்கிற ஒரு தத்துவங்க. இதை தான் இந்த உள்ளார என்ட்ரன்ஸில் நுழையிலேயே நம்மளுக்கு அதை எழுதியிருக்காங்க தத்துவமசின்னு. ஆனால் இப்போ நினைக்கக்கூடியது அதாவது நல்லது நினைனா எல்லாருக்குமே நல்லது நினைக்கணும், கெடுதல் நினைக்கக்கூடாது. நல்லது தான் செய்யணும், யாருக்குமே கெடுதல் செய்யக்கூடாது. நல்ல விஷயங்களை மாத்திரம்தான் நம்ம மனசுக்குள்ளார, அதுக்கு நம்ம உடலும் மனமும் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தத்துவமசியோட விளக்கம். ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். இது ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே இது தெரியாதவங்களுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நிச்சயமாக நம்மளும் அதே மாதிரி நம்மளுக்குள்ளார ஒரு கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்தோம்னா, அந்த கடவுள் எப்படி செய்வார்? நம்மளையெல்லாம் பாதுகாக்கிற மாரி நம்மளும் நம்மளை இருக்கிறவங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் பாதுகாப்போடையும் அன்போடையும் அரவணைப்போடையும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை உணர்த்தது தான் இந்த சொல். இந்த சொல்லுக்கான மதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாரி நம்மளும் நடந்துக்கணும். அப்போ தான் ஐயப்பனுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த பதிவை நீங்கள் மாத்திரம் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்குமே நீங்கள் இதை பற்றி சொல்லலாம். அவங்களும் உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்குவாங்க. நிச்சயமாக உங்களை ஒரு பாராட்டுவாங்க. மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.